ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. ஆல்ரெடி வேப்பிலை பேக்கு குறித்து ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். சரி, ஃபுல் வீடியோ ஃப்ளாக் போடலான்னு சொல்லிட்டு தாங்க இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வேப்பிலை பொறிச்சிட்டு வந்து அதை நல்லா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் சாலில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு திக்கான வேப்பிலை சாறு கிடைக்கும். இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய்ங்க, இது ரெண்டில் எந்த எண்ணெய் கிடைச்சாலும் சரி, ஒரு ஸ்பூன் அப்படியே நீங்கள் அந்த சாறில் கலந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க. முடியை முன்னாடி பின்னாடி விட்டு நுனி முடி வரைக்கும் நீங்கள் நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சிட வேண்டியதா. வேப்பிலை சாறை நம்ம அப்படியே வெறுமனமாக போடக்கூடாதுங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷாம்பு இருந்துச்சுன்னா ஷாம்புமே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் கலந்து தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியுங்க, முடி நல்லா சாஃப்ட்னஸாக ஒரு மாதிரி திக்னஸாக இருக்கும். குளித்து வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வேப்பிலை பேக்கு தலையில் போடுறனால பார்த்திங்கன்னா தலையில் அந்த முடி அரிப்பு, பேனு, பொடுகு எதுவுமே வராது. குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு போடுங்க. போட்ட உடனே நீங்கள் குளிக்க வச்சுருங்க, வேர்க்குரு ப்ராப்ளம் வராது. நான் ஆல்ரெடி அந்த எண்ணெய் கலக்கிறதுக்கு முன்னாடி வேப்பிலை சாறு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டுங்க, அது முகத்தில் நான் பூசிப்பேன். ஏன்னா அப்படி பூசுகிறப்ப பார்த்திங்கன்னா மங்கு ப்ராப்ளம், பிளாக் டாட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை கொண்டு நம்ம வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட்டா, பாய்.